அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செம்பா புட்டு பொடி வச்சு, அதாவது ரெட் அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஒரு கார புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கடையில் வாங்கின செம்பா புட்டு பொடி எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு செம்பா புட்டு பொடி, பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, நான் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் நல்ல வாசனைக்கு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் முதல்ல கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்பு பெருங்காயம் எல்லாம் மாவில் ஒன்றா கலரும். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா தண்ணியாக மாவு கரைச்சி எடுக்க போகிறோம். மாவு நல்லா தண்ணியாக கரைக்கணும். ஸோ உங்களுக்கு தண்ணி ரொம்பவே தேவைப்படும். அரிசி மாவாக இருக்கிறதுனால தண்ணி நல்லாவே அப்சார்ப் பண்ணிக்கும் சீக்கிரமாக. அதனால் தண்ணி நல்லாவே சேர்த்து உங்களுக்கு ரவா தோசை, நீர் தோசைக்கு கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா எடுத்து ரசம் மாதிரி இருக்குது. இதுதான் மாவோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ மாவு ரெடி ஆயாச்சு. அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பேன் நல்லா பெருசாக இருந்தால் தான் கிளறதுக்கு வசதியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 உடச்சி போட்டிங்கன்னா காரம் நல்லா இறங்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வறுபடட்டும். இப்போது கரைச்சி வச்சுருக்கிற மாவு சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த தண்ணி எல்லாமே அப்சார்ப் ஆகி நல்லா கெட்டியாகும். நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ செக் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தண்ணி குறைஞ்சிட்டே வரும். இப்போது இந்த புட்டு மாவு எல்லா தண்ணியுமே அப்சார்ப் ஆகி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு நல்லா உதிரியான புட்டு கிடைக்கிறதுக்கு. ஸோ என்னடா கட்டி கட்டியாக இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம். இது நம்ம கிளற உங்களுக்கு நல்லா மாவு உதிரியாக ஆகிடும். இப்போ இன்னும் நல்லா உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த புட்டு மாவை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து ஒன்றாவும் கலந்து செய்யலாம். இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம கடாயில் செய்யும்போது சுவை இன்னமுமே கூடுதலாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சிகப்பு அரிசி காரப்புட்டு ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.